ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் சுவையான மரவள்ளிக்கிழங்கு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மரவள்ளிக்கிழங்குல இருக்க தோலை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டு மேலாப்பில் இருக்க தோலில் ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக சுலபமாக அழகாக தோல் ஈஸியாக கலந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நம்ம இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை வேக்காடு வெந்ததும் இதில் பாருங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சு தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 8 சின்ன வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய். இப்போ நம்ம மசாலாவுக்கு என்னென்ன சேர்த்து மசாலா சேர்க்கணும்னு அரைச்சிக்கன்னு பார்க்கலாம். தேங்காய், ஜீரகம், மிளகு, அப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போதான் நமக்கு கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ள மசாலெல்லாம் போய் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கூட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தப்பருப்பு இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கடுகும் உளுந்தப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். உளுந்தப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுனா தான் நம்ம கூட்டு கூட சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வரமிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு இது நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம கிழங்குல ஏற்கனவே உப்பு சேர்த்தா வேக வச்சு வச்சுருக்குறோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்து நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறணும், இல்லைன்னா சீக்கிரமாக கிளாட்டி பிடிச்சிக்கும். பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் நமக்கு எல்லாம் சுண்டி வந்துடுச்சு. பாருங்கள் நமக்கு கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ மசாலா எல்லாம் இதில் சூப்பராக பிடிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள் சுவையான சத்தான மரவள்ளிக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.